மாலினியை பற்றி நான் முதல்ல சொல்லியிருக்கோம். மாலினியை இவ்வளவு வேக்காரியா இருந்து நீ வேற கதைச்சிருக்கிறான உன்ன சொல்லணும். உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டுது. சுவா ஒன்றே ஒன்று சொல்றேன், குரணைக்காத. எனக்கு நீ சத்தியம் பண்ணு, எந்த மனசுக்கு இந்த பிரச்சனை தெரியக்கூடாது. எவ்வளவு அழகா இருந்த புள்ளையே கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வந்து 2 பிள்ளைக்கு அம்மாக்கு ஆன்டிபாடி ஆக்கி ரோட்ல நடந்து போனா எவனாவது பாப்பானாடா இப்ப என்னையே கொன்னோட ஆச்சு லோயர் பிடிச்சு சைனா பண்ணி போட அலுவல முடிச்சிட்டு போய் இருக்க வேண்டாம். போ கொண்டு வா பிள்ளைகளை கொண்டு வா பிள்ளைகளை விட்டு போடா. அண்ணாவ கட்ட நான் உன்னைய கல்யாணம் கட்டல. பிள்ளைகளை நான் போறேன்டா. டேய் நான் பாய்மரா நான் போறேன். லெட்டர் எழுதி வைக்கிறேன். எந்த சாவுக்கு ஏதாவது நடந்தாலோ நான் இந்த உலகத்துல இல்லாட்டியோ போதுக்கு கொண்டு தெரியானே பே இந்த படத்தை விசாசனாய் படிக்கிறாய். இப்ப சொல்லு இப்ப என்ன இருக்கு நீ போயலல்ல. நீ என்ன வேணா அடிச்சு விடு. உன்ட மூஞ்ச முன்ன பின்ன கண்ணாடில பாத்திருக்கியாடா? உனக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம். இதுல அவ வேற. உங்க ஊசில குடுக்காம தான் நூல் உள்ள போகுதா? கிளடுகள் மாதிரி தொடங்க போறான். இந்த சவுத நீ அடிச்சு கைடா இல்ல இருந்து அடிச்சு கை பிரச்சனை முடிச்சு விடு. நீ பிரச்சனை இல்ல அவக்கு கிட்ட கிளிக்கிறேன். நான் போய் கேக்குறேன். சொல்லி விடு. எனக்கு எடுக்கணும்னு சொல்லு. என்ன பிரச்சனை உன்ட நம்பர் எழுதி. I love you செல்லம் miss you இவள் நித்ர வந்துட்டா அப்படினு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். எலும்பிர்வா நான் வைக்கிறேன். ஒரு லோயரை ஹையர் பண்றீங்களாடா அப்ப முழு பிரச்சனைன்னு சொல்லுவோம். நான் வந்து இப்ப திக்கு முக்காரனே தான் கதைக்கிறேன்னு தெரியாம மாலினி என்றா நீ நினைக்காத போறா. நான் அத கட்ட கேட்கறதே அது இல்ல சுவா மாலினியை பொறுத்தவரை அது நீ ஒரு கொட்டி நினைக்காத. என்னடா மாலினி நாசமா போவான் கட்டையில போவான். இவனுக்கெல்லாம் என்னத்துக்கு கல்யாணம் புள்ள குட்டி என்னதுக்கு தெரியல. கல்யாணம் கட்டும் போது என்னெல்லாம் கதைச்சான் என்னெல்லாம் சொன்ன நீ சொல்ல பாப்பா. கல்யாணம் கட்டும் போது என்னையே நீதான் எனக்கு எல்லாம் எனக்கு அம்மா வேணாம் அப்பா வேணாம் தம்பி வேணாம் குடும்பம் வேணாம் நீ மட்டும் என்னோட வந்தா போதும்னு சொல்லிதான் சொல்லி என்னைய கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல உட்கார வச்சிட்டு இருக்கான் அந்த 4 வருஷமா. மனசாட்சி என்று ஒன்று இருக்கா உனக்கு? நீ கேட்பதா உனக்கு என்ன பிரச்சனை? டிக்டாக் எடுக்கிறியா வீடியோ எடுக்கிறியா சொல்லு. உனக்கு இந்த இதெல்லாம் பண்ணும்போது எந்த முகம் வரலண்டா கூட பரவாயில்லடா. அந்த 2 பாவம் பிள்ளைகள் உன்னை நம்பி பிறந்துச்சுங்களே 2 பிள்ளைகள் அதுகிட்ட முகம் வந்துச்சா கொஞ்சமாச்சும்? என்ன பிரச்சனை சுவா என்ன பிரச்சனை உங்களுக்கு? உன்னை 4 வருஷம் கல்யாணம் கட்டி உன்னோட குடும்பம் நடத்தி இந்த 2 பிள்ளைகளை பெத்தன்னு நினைச்சா எனக்கு வெக்க கேடா இருக்கு. ஊர்ல இவ்வளவு ஆம்பளைகள் இருக்கிறதுக்கு நான் உன்னை தேடி தேடி கல்யாணம் கட்டினேன் பாரு. எனக்கு அடிக்கணும்டா செருப்பை கொண்டு போய் கட்டணும் போங்க கட்டு பாரு. இப்ப நீ சொல்லுவானே அப்ப எப்படி இருந்த மச்சான் இருக்கான்ல அந்த கரியன் கரிக்குத்தியன் அவனை போய் கட்டு போ. இரண்டு கதங்காலின போயிடுது. எவ்வளவு அழகா இருந்த புள்ளையே கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வந்து 2 பிள்ளைக்கு அம்மாக்கு ஆன்டிபாடி ஆக்கி ரோட்ல நடந்து போனா எவனாவது பாப்பானாடா இப்ப என்னையே? டேய் உன்னோட தான் கதைக்கிறேன் தாட்டி மாடு காதுல விழுதா இல்லையா? மாட்டிட்டேன் டேய் என்னடி தின்ற நீ உன்னோட தான் கழிச்சிட்டு இருக்கேன். சாக்கோல விடுறோம் கழுத்துல வச்சு நாயே. ஆமாமா என்னைய சாக்கோன்னுட்டு போய் அவளோட ஆட்டம் போடலாம் தானே. அதுக்கு தான் நீ என்னைய சாக்கோல போடி உள்ள கதைய விட்டுல கதைக்காம போடுக்கு கத்தாது ரெண்டு. என்னடா மெசேஜ் பண்ணி வச்சிருக்கா நீ அவளுக்கு பார்க்க முடியுதா சொல்லாத எல்லாத்தையும்? இப்போ வரைக்கும் என்ன ஏன் பாத்த நீ என்னதுக்கு பாத்த நீ ஏடி என்ன போடுற நீ என்னது கடையில போடுற இந்த போடுற என்ன நீ எவளோட கதைப்பா நான் வாயை புத்திட்டு கட்டிட்டு இருக்கேன். புத்தி கொண்டு இருக்க வேண்டியா நீ புத்தி கொண்டு இருப்போமா உன்னை கல்யாணம் கட்டதுக்கு இது எல்லாம் தான் அடக்குவீங்க. எத்தனை நாளைக்கு பொம்பளைல வீட்டுக்குள்ள போய் அடக்குவீங்க நீங்க எல்லாரும்? கதைக்கு என்னோட இவ்வளவு நாளைக்கு இப்படி எல்லாம் கழிச்சிருக்கேன். லவ் பண்ண காலத்துல இந்த 6 வருஷம் உன்னை கல்யாணம் கட்டி 4 வருஷம் 2 வருஷம் லவ் பண்ணிருக்கேன். இந்த 6 வருஷத்துல ஏதாவது என்னட்ட கழிச்சிருக்கியா இப்படி எல்லாம்? ஆனாடே உனக்கு கொஞ்சமாச்சு இந்த சூடு சொரணை கூச்சம் இதெல்லாம் இல்லையாடா? இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு வந்து நல்லா பிள்ளையா இருக்கட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் வீட்டு வாசல்ல. உனக்கு சூடு சொன்னா அவ்வளவு பேரு நீ என்ன கதைக்கா நீ அந்த கரியன் மச்சான் அந்த கறி குத்தியனை பார்த்தோன்னு தெரிஞ்சு உன்ன அப்படி எப்படி இருக்கணும்? நீ பெரிய கதை பின்னால வந்தாலும் ஏத்துக்கொண்டான். சரி பா இருக்கட்டும். இப்ப நீ என்ன வேற சொல்ற நீ? நான் வந்து உனக்கு பின்னுக்கு வந்தேன் வெக்கமா இல்ல நான் உனக்கு எனக்கு பின்னுக்கு தெரிஞ்சு கையை அறுத்துருவேன் தூக்கல தொங்கிடுவேன் சொல்லி மிரட்டி நீ கல்யாணம் கட்ட வரைக்கும் அதெல்லாம் தெரியல உனக்கு. உன் ஃப்ரெண்ட சொல்லி விடலையா? ஐயோ மணி இல்ல நான் சாவந்தி ஐயோ அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அந்த படத்தை பார்த்து போது கொண்டு தெரியானே பே இந்த படத்தை விசாசனாய் சொல்லு. இப்ப என்ன இருக்கு போயலல்ல நீ என்ன வேணா அடிச்சு விடு. உன்ட மூஞ்ச முன்ன பின்ன கண்ணாடில பாத்திருக்கியாடா? உனக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம். இதுல அவ வேற. அதான் அந்த மூஞ்சிய கண்ணாடில பாக்குறானே அப்ப நான் அவளோட கைக்கணும் கொந்தளிச்சு நிக்கிறேன். ஏலோட போக நீ உண்ட பாட்டில விட்டுட்டு போய் நான் பாக்குற வேலையை பாரு. நீ தயவு செஞ்சு டொப்பிக்க மாட்டாத. அவனை பார்த்து கரியன்னு சொல்றீங்க. அவள்கிட்ட என்ன இருக்கு அப்படி? என்னட்ட இல்லாத அப்படி என்னதான் அங்க இருக்குன்னு எனக்கு என்ன தெரியல சொல்லும் பாப்போம். அடே கொஞ்சமாச்சும் யோசி. எப்படி அப்ப வந்து ஒரு லெட்டர் போடி சும்மா ஹத்தா முதல்ல போடி பத்திரமா தான்
இருக்கும் உனக்கு. அந்த காலத்துல ரத்தத்துல கையை வெட்டி லெட்டர், அதுவும் எழுத்து பிள்ளையா காலும் போடல டொட்டும் வைக்கல ஒன்றும் வைக்காம எழுத்து பிள்ளைய எழுதி தந்து அதை நான் வாசிச்சு அந்த அப்பாவிதனத்தை பார்த்து ஏமாந்துதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன் உன்னை கல்யாணம் கட்டிட்டு. உனக்கு என்ன பிரச்சனை? பிள்ளையில ஏத்த போடுமில்ல மோர்ஜாரத்தில் பேத்தினா போ. ஓ நான் பிள்ளையில ஏத்த அங்கால போயிடுவேன், நீ இந்த இங்கால பக்கத்தால அவளோட அலட்டுவேன். கொண்டு சவத்தை கொண்டு போ. என்ன தைரியத்துலடா நீ போனுக்கு லொக் போடாம வச்சிருக்கியா? சொல்லும் பாப்பா நீ எடுப்ப என்ன அழிக்காம விட்டேன் பழமை அழிக்கிறான். நான் அப்பவும் யோசிக்கிறேன்டா போன்ல என்னடா நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு நோட்டிபிகேஷன் சத்தம் வருதுன்னு சொல்லி. இப்பதான் எனக்கு அது குரூப் இல்லடி, அது விசேஷ ஸ்கூல் குரூப் எல்லாம் விசேஷமா போவாங்க. என்ன அன்னைக்கு ஏன்னு சொல்லி ஏமாத்துற மாதிரி நீ குரூப்னு சொல்லி ஏமாத்துறியா நீ? ஆடாடே சொல்ல கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கான்னு சொல்ல. எவ்வளவு விஷயத்த உனக்காக பொறுத்து 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 போய் அன்னைக்கு ஏன்னு சொல்லி ஒரு கண்டென்ட் சொல்லி என்ன ஏமாத்துறேன் நான் நம்பிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சரி இந்த சவம் இதுலயாச்சும் போய் தொலையட்டும் சொல்லி விட்டேன். இப்ப பார்த்தா அவளோட வந்து செக் பண்ணி வச்சிருக்கா ஈரவீரம். அதுவும் பார்க்க முடியல கண்ணால கொண்டு. என்னதான் அவ பண்றாலோ தெரியா, நீ என்னத்துக்கு மயங்கி போய் இப்படி ஆடுறியோன்னு எனக்கு தெரியா. நான் முடிவெடுத்துட்டேன் மணி, உன்னோட இனி எனக்கு வாழையில உதத்தான பண்ணி வந்த காலத்துல இருந்து கல்யாணம் கட்டின 6ஆம் மாதம் சொல்ல வலிக்கிட்டடி உன்னோட இங்க இருக்கலாது உன்னை விட்டுட்டு போற நீ வேலை கொடுங்க போறா இல்லன்னு சொல்லி விசர்மையை காய்ச்சி இருக்காம ஒத்துக்காதே தேவையில்லை. நான் சொல்ல கொன்னோட காய்ச்சி லோயரை பிடிச்சு சைனா பண்ணி போட அலுவலை முடிச்சுட்டு போய் இருக்க வேண்டாம். போ கொண்டு போ பிள்ளைகளை கொண்டு போ பிள்ளைகளை விட்டு போனாங்க. நான் போறேன் லெட்டர் எழுதி வைக்கிறேன். எந்த சாவுக்கு ஏதாவது நடந்தாலோ நான் இந்த உலகத்துல இல்லாட்டியோ மணிதான் காரணம். இந்த 2 பிள்ளைகளையும் இந்த வீட்டுல விட்டுட்டு போவேன். வச்சு பாக்குறேன் நீ சரியா? இருடி திமிரா காட்டுறேன். நீ திருப்பி கொடு. நானே உனக்கு வேணா எங்க அப்பா தான் சீதனை மட்டும் உனக்கு எனக்கு பாருடி இருந்து பாரு உனக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி. முட்டை பறிச்சு புட்டு பிள்ளைகளே தான் நிக்காத வழியே கண்ணுக்கு முன்னால நிக்காது. நீ நிக்க கூடாது கண்ணுக்கு முன்னால. நீ ஒரு பொம்பளை உண்டு. அவன் கரியனை பார்த்தோன்னு நீ இல்லை கரியன் அவன் ஒரு ஆள் உண்டு. சுபா ஏய் குசினிக்கா நிற்கிது விசார் வெங்காயத்தை வெட்டுவார் முட்டையை பொறிச்சுதார் நான் தின்னுட்டு கிட. குசினிக்கா நிற்கிறாள். ஐயோ வேண்டி வச்ச பெட்ரோல் எனக்கு அவளுக்கு தெரியாது குடிச்சு வச்சுக்கிறாள். சாமி கடிப்போம் தோல் கொடுப்பான்னு தோலை சனியன் இதுங்க நிற்கிது ஒரு அம்முதேசி கேட்டா சொல்லு சுண்ணாத்தில் நிற்கிறேன் மெல்லாத்தில் நிற்கிறேன் அளவட்டிக்க நிற்கிறேன் அங்கே யாரை வச்சுக்கிறானு ஐயா. ஹலோ இது எங்கே நிற்கிறேன்? டக்குனு வீட்டு வா டேய் ஹெல்மெட் கொண்டு வா வீட்டு டக்குன்னு வாடா இருக்கா ஒரு அவசரம் கொண்டு போகணும் டக்குன்னு வா. இப்படி தான் வருவா ஹெல்மெட் கொண்டு வா நாங்கள் கடையை போகிறோம் நினைப்பான். கரெக்ட் நண்பன் வந்தால் தான் இருக்கு. சுபா பணங்கொட்டை சுபா உங்களுக்கு சொல்கிற விடங்க இல்லை நான் மன்னிப்பில் கேட்குறேன்னு சொல்கிறேன். ஜவாமதில்லை உனக்கு சும்மா எல்லாத்துக்கும் சண்டை என்ன பிரச்சனை சண்டை பிடிக்க அதை தான் நான் சொல்கிறேனே ஒத்துக்கொள்கிறேனே நான். ஜவாப்பா இனி இப்படி செய்ய மாட்டேன்ல சொல்கிறேன் நான். உங்களுக்கு விளங்க இல்லையா? மூஞ்சி நடி அடிக்க போகுது குட்டாங்க மாதிரி சும்மாவே பார்க்கல இந்த குரங்கு மாதிரி மூஞ்சி இல்லை. இங்கே வாங்கோ சுவா இங்கே வாங்கோ. 10 எரிவாள் வாராளும் இல்லை இது குங்கன்னு தமிழ்நாடு அடிச்சுட்டு அவங்கள தான் அடிக்கிறாங்களோ எனக்கு அன்றைக்கு வந்து ரோட்டில் மறைச்சி கேமை கேட்டவங்க. சுபா பிள்ளைய தின்னு இப்போ நான் போய் தனியாக விட்டு போவோம் வீட்டை பூட்டி போட்டு தூக்க போட்டுருவாளோ அதுக்கு வாய்ப்பு இல்லை. பிள்ளைகள உடுப்போல துவைக்க வேணானப்ப மணி வாடா வாடா வா. இல்லடா இல்லடா இல்லை பிரச்சனையா போச்சு உனக்கு எப்போ பிரச்சனை மனுஷனை சாலி அறுத்துக்கொண்டு சண்டை பிடிச்ச உள்ளு போனோம்டா கதவை மூடி பண்ணிக்கால் வாராள் வழியில் தூக்கு போட போடணும். என்ன பிரச்சனை சரி யார் எக்ஸிடென்ட் ஆகாதாண்டா நினைச்சேன் அதை முடிவெட்டிருக்க வேண்டியது. இப்போ விளாங்குது படிச்சு அப்போ ஆடுற ஆட்டத்துக்கு இப்போ நீ வந்த சரியாடா. இப்போ என்ன சொல்ல நடந்தது? ஃபோனை எடுத்து பார்த்துட்டாள் நான் ஃபோன் லொக் போடாதான் வைக்கிறேன் நான். நீ பெரிய உத்தமன் காட்டுறதுக்கு லொக் வேற போட வைக்கிறேன். அழிக்காம விட்டு விட்டேன்டா படமே அழிக்க என்ன வீடியோ என்ன கோல் ஹிஸ்ட்ரி இருந்ததை பார்த்துட்டா அதில் போகிற வீடியோ கோல் வரும். இப்போ நான் என்னடா செய்கிறேன் அவருக்கு யாரு சுபா அதான் சொல்லி சமாளிக்கிறேன். ஆமாம் எல்லாத்தையும் செய்தோட கிடையாது. என்ன கிச்சன் நிற்கிறாள் போல சத்தம் சுபா நான் இங்கே சாமி என்ன பெட்ரோல் ஒரு கடை வாங்கி வச்சு பெட்ரோல் இல்லை கூட போகணும் பயப்படுத்துறேன். சுபா இங்கே வாங்கோ சாமி என்ன வந்து நிற்கிறேன் வாங்க நான்கால பார்த்துட்டு நான்கால பார்த்துட்டு நீ கதை வாங்க கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க சும்மா இதெல்லாம் ஒரு பிரச்சனை என்ன சொன்ன சொல்லி போட்டான் ஐயோ
சரி எனக்கு சொல்லுங்க பாபு இவனுக்காக நான் என்னத்தெல்லாம் விட்டு படிக்கணும்னு இருந்தேன் இவனை கல்யாணம் கட்டணும்னு படிக்கிறதை விட்டேன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு யூடியூபர் ஆகணும்னு அதை கூட இவனுக்காக விட்டேன் நான் கடைசியில என் அம்மா அப்பா 24 வருஷமா என்ன பெத்து வளர்த்து தாய் தகப்பனை விட்டுட்டு இவனுக்காக வந்து இங்க இருந்தா கூட விட்டாமா நீ இவனை விட்டுருக்கணும் முதல்ல அவனோடலாம் தெரியறான் எனக்கு சரி சரி சொல்லி போடா அப்படி என்ன சொல்லுவா அவங்க வேற எனக்கு விளங்குது நான் நியாயப்படுத்த இல்லை அவனுக்காக கதைக்கு 2 பேர் நீ அதுக்கு சண்டைக்கு வருவேன் அது அடி அது ஒரு லூஸ் ஒன்று அடி உனக்கு தெரியாது அது எக்ஸெண்ட் அடி எக்ஸெண்ட்னு சொல்லி அது வை அங்கால சட்டை அங்கால அது ஒரு பேய் உண்டு அதுக்கடி கொஞ்சம் ஆள் கொஞ்சம் மண்டை அப்படின்னா அதுக்கு மிக பிரச்சனை சரி அதுவும் லவ் பண்ணி அது ஒரு காலத்தில் வேறு ஒருத்தனை இவனே இல்லை லவ் பண்ணி இடையில ஒரு இதில் வந்து அவ்வளவு அவன் சொல்றது என்ன பார்க்காத எப்படியும் போன பார்த்து நினைக்கிறேன் அடி அது மாலினியண்டா உனக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்கே ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு மோசம் அடி இப்போ மாலினியண்டா நீ நினைக்காத சுவா மாலினியை பொறுத்தவரை அது நீ நினைக்காத என்னடா பவித்ரா தாண்டா மாலினின்னு சொல்றது சொல்லண்டா அதை மாறி நீ வேற மாதிரி பேரை சொல்லிட்டு விஜயகோத்த மாதிரி இருக்கிற பிரச்சனை சும்மா ஏன்டா சும்மா இன்னும் சாவடிக்கிறா நீ வந்துருந்து யாரா நீங்களாண்டா 2 பேரும் என்ன சாவடிக்கிறீங்க சுவா அஞ்சு வேறு அதான் சொன்னேன் குழப்பம் ஓவராக கிடக்குது அதான் பிரச்சனை உனக்கு அது வேற அவர் எப்படி பவித்ரான்னு சேவ் பண்ணி வச்சுக்காரு அது மாலினி தானடி ஐயோ ஏண்டா நீ அதான்டா பவித்ராவை தான் மாலினி சேவ் பண்ணி வச்சிருக்கு அது 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 அவர் இவருக்கு தான் பேர் இவரெல்லாம் பிள்ளை இவர் செல்ல பேர் வச்சு இவரான் கூப்பிட குறைக்காக எல்லாத்தையும் சொல்றேன் என்ன மாலினியை பற்றி நான் சொல்லிட்டு மாலினியை இவ்வளவு வேக்காரியா இருந்து நீ வேற கதைச்சிருக்கிறான உன்ன சொல்லணும் இல்ல மாலினி சி என்னடா அது நீ ஏன்டா சும்மா வேண்டாம் அப்படி ஒரு மாலினியும் இல்ல மங்களமும் இல்ல சுங்குலமும் இல்ல பவித்ராவை தானமா அவர் மாலினி என்று அதை சொல்ல என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை நம்பர் இல்ல நீ என்ன நம்பரா இல்லையோ நீ மணி போறாடா சேப்பா கொண்டாடுறான் போற வேற என்னது இதுதான் வேலை சுவா என்ன பிரச்சனைன்னு சொன்னா சரிதானே அந்த பவித்ரா கோதாரியில போனவள் அவளுக்கு அடி ஆக்கண்ட குடும்பத்தை குலைக்கணும் தான் வேலை சரிதானே இவர் நான் கண்டக்கின்னு சொன்னா எனக்கு நெடுகள் போனுக்கு அது தேவை இல்லை உனக்கு நான் கல்யாணம் கட்டினா பிள்ளைகளை கடந்து சனியன்னு சொன்னாடுகள் மாதிரி தொடங்க போறான் அஞ்சு வேற அடி அவள் அப்படி உனக்கு தெரியும் நீ வெளியில விசாரிச்சுப்பார் அது ஆள் கொஞ்சம் பிள்ளையாடி என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவளுக்கு தெரியும் நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள் பிள்ளைங்க ஜாலியா திரிகிறீர்கள் அண்ணே மோடிச்சாலவே கண்டவள் நான் போனா சரியா அது எப்படி சொல்றது இல்ல இவன் கலைச்சிருக்க மாட்டானடி நான் நினைக்கிறேன் அவ எடுக்க வேற வழி இல்லாம ஒரு டார்ச்சர் என்ன நம்பர் அவன் புது புது நம்பர்ல அடிச்சுட்டு இருக்காள்டா பாத்தி அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்ல என்ன சொல்லுவா அப்பம் சுவா பிரச்சனை புல விட்டார் ஆனா மணி இது புல இனி நீ புல இல்லடா ஐயோ நான் புலங்கல விஷயம் புல இல்லடா நான் அவளோட கதைக்கலடாப்பா இப்போ ஒரு கோல் வருது எனக்கு சரி அப்ப நீ ஒரு கோல் அடிக்கிற நானும் ஆன்சர் பண்ணி கால யார் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டா அது இங்க இருக்குதாடாப்பா அதை பிடிச்சி வச்சு சண்டை பிடிச்சி வச்சுக்கலாம்டா ஐ லவ் யூ செல்லம் மிஸ் யூ இவள் நித்ர வந்துட்டா அப்படி என்று சொல்லி மெசேஜ் அனுப்புறான் எழும்பிடுவான் நான் வைக்கிறேன் ஒரு லோயரை ஹயர் பண்றீங்களாடா அப்ப முழு பிரச்சனைன்னு சொல்லுவோம் நான் வந்து இப்ப திக்கு முக்காரன் ஏதாவது கதைக்கிறேன்னு தெரியாம இல்ல சுவா என்ன சொல்லலாம் அது கை தவறி போட்டுதுடா அது இல்ல இல்ல நீ மட்டும் தான் போகுது எல்லாம் கை தவறி எங்க மெசேஜ் ஒரு நாளைக்கு எனக்கு ஐ லவ் யூ மிஸ் யூ னு போட்டுருப்பானா மெசேஜ் உனக்கு போட்ட மெசேஜ் எல்லாம் மாறி போட்டுதாங்க உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டது சுவா ஒன்று சொல்றேன் குறைக்காத எனக்கு நீ சத்தியம் பண்ணு எந்த மனசுக்கு இந்த பிரச்சனை தெரியக்கூடாது சொல்லுவியோ சும்மா இருங்க நீங்க இப்படி அவட்ட உங்களோட ஃப்ரெண்ட்னா நீங்க எதையாவது சொல்லி சமாளிப்பீங்க இந்த செட்ட பார்த்து நீ சொல்ற சொல்லடா நீ சொல்ற உண்மையை சொல்ல இந்த செட்ட பார்த்து சொல்ற இந்த செட்ட பார்த்து சொல்றேன் நீங்க நான் அடி பிசரி யார சொல்லலாம் சொல்றாள் தெரியும் விளங்கிட்டேன் பிரச்சனை யார சொல்லாவோ கவடா கவியடா சொல்லி நீ என்ன உண்ட கவியடா தெரியுமாடா நான் சொல்லிட்டேன் அடி அது நான் கதைக்கு வரணும் பிரச்சனை வரணும் தயவு செய்து கேள் நம்ப முடியாதான் இருக்கும் ஆனா கேள் உண்மை கதை அதான் சொன்னான் எந்த மனசுக்கு தயவு செய்து ஒன்றும் சொல்லி விட்டுறாத இது நான் பேர் பொறுமையாக ஒரு நாளைக்கு சொல்றேன் பெரிய பிரச்சனை இப்போ சோட்டா டக்குன்னு சொல்லி முடியடா டைம் இல்லையடாப்பா கவி என்ற வந்து வண்ட லவ்வர் சரியோ இவன் லவ்வர் போட்டேன் அந்த பிள்ளை தான் கல்யாணம் கட்டுறது இருந்தது சரியோ அந்த பிள்ளை வெளிநாட்டுக்கு ஒருத்தருக்கும் தெரியாத கதை முதல் உனக்கு கதைகள் அதான் நீ ஒன்றுக்குள்ள அந்த பிள்ளை வெளிநாட்டுக்கு போட்டு சொல்லாத கதையை சரியோ அந்த பிள்ளை கல்யாணம் கட்டிட்டு தானே அவன் அங்கே கல்யாணம் கட்டி அந்த புருஷன்காரனோட சண்டே அவனோட கதைக்கணும் அந்த அன்பு தேடுதான் தான் இவனுக்கு அவனை தேடின்னு சொல்லி பிரச்சனை சொல்லி கணக்கா சொல்ல அடியே நீ வேற இந்த நேரத்துல அதே கேடு முதல்ல பிரச்சனை கேளடி இந்த உள்ள இல்ல இது ஈ மக்குது தேன்ல தான் ஈ மக்கும்
சரியோ பிரச்சனை சொல்லு டக்குனு சொல்லு. அப்ப இவனோட இவனுக்கு அடிச்சிருக்கு, இவன்ட போன் வேலை செய்யல, இவன் ஆன்சர் பண்ணல, எனக்கு அடிச்சிருக்கு. வீட்டை பிள்ளையோட மனசோட இருக்கே இவன் அடிக்க மனசுக்கு தெரியும் எக்ஸென்ட் பிரச்சனை. அப்ப நான் அதான் மெசேஜ் போட்டேன். அடுப்புல நான் எல்லாம் ஃபுல் பிளாக் சொல்லி போட்டேன், தயவு செய்து என்ன அடிக்காண்டு இந்த சவுத நீ அடிச்சு காயடா இதுல இருந்து அடிச்சு காய்ச்சி பிரச்சனை முடிச்சு விடு. நீ பிரச்சனை அவக்கு கிட்ட கிளிக்கிறேன், நான் போய் காய்க்கிறேன் சொல்லி விடு, எனக்கு எடுக்கணும்னு சொல்லு. என்ன பிரச்சனை உன் நம்பர் எடுத்து என்ன பிரச்சனை சொன்னா மேவன நம்பரை கொடுத்தேன். அது என்ன இல்லாட்டி ஒன்று சரி சுவான நம்பரை கொடுத்து 2 பேரும் கதை கிட்டமாதுகள் என்ன காய்க்கினடா அது போன்னு சொன்னா நீ இங்க வர நேரம் சுவான பண்ணது கதையே அவன்கிட்ட கதைக்கெல்லாம் விளையாடு கொடுக்க மாட்டாள், அது கஷ்டம். அவங்க வேற சரி தொடங்கிட்டாங்க இவங்களோட இருக்கிறார். சும்மா ஒரு கோயிலை கட்டி தேடி வந்து தேடாம வந்தேன் சொல்லி கடவுள் மேலே வந்தான். இதான் பிரச்சனை சரிதானே. இனி அந்த கோல் வராது, அது காரணம் நான் விளங்கணும்னு நினைக்கிறேன். அது சரி சரிதானே. வீட்டை தெரியக்கூடாது பண்ண நம்பர் தான் கொடுத்து விட்டேன். அட நீ சொல்ல வேண்டிய அவளுக்கு தான் பிரச்சனை. நீ எந்த கௌரவம் முக்கியம் என்ன பார்த்து கொண்டு இருக்க, என்ன காப்பாத்துறீங்க உன்னை விட்டு கொடுக்கடா பபல் பூரா உண்ட மனசு சொல்லி பிரச்சனை உண்டு உடம்புக்கு எங்களை குடும்பத்துக்கு பிரச்சனை வரது. ஓகே நான் சமாளிச்சு கொள்வோம், அண்டர்ஸ்டாண்டிங். நான் லவ் பண்ணி கல்யாணம் 4 பிள்ளைகள் இருக்குது, என்ன சொன்னாலும் விளங்கும். சும்மா சண்டை பிடிப்பாங்க. நான் ஏன் வந்தாண்டு விளங்குதானே, இது எந்த பிரச்சனை அவன் பிரச்சனை இல்லை உண்ட பிரச்சனை இல்லை விளங்குதானே. கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளு. மண்டையா பாவிங்களா நீ இல்லடியா 2 புள்ளைய பேத்து போட்டியா போதாருலவோ கொரோனாக்காக கால் எண்டாலும் போடுவேன் மனுஷிக்கு கதை தெரியக்கூடாது. நான் அவசரப்பட்டு ஆத்து பறந்து ஓடி இருந்தது இது காத்தா. இப்ப அவன் என்ன அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கதை வழியில சண்டை பிடிக்கான் அன்னைக்கு போறான். அவன் கதை வழியில மனசு இல்ல தொங்க வேண்டியது நான் விளங்குதானே. தொங்க வேண்டியது சரி அவள் சொல்ல மாட்டான். சுவா சொல்லலாம் சுவா ஏன் அது கெடுக்காது. அது அது இதெல்லாம் அம்மா அது அப்படித்தான் நிப்பாட்டு கூட கொஞ்சம் அப்படி வர சண்டை வைக்கிறவங்கள ஓட சொன்னோம். சரி கிளி போட்டுருக்காங்க. சரிதானே சுவா. இப்ப வேற ஒரு பிரச்சனையும் இல்ல, பிரச்சனை முடிச்சிட்டேனோ தயவு செய்து நீ வேலைக்கு என்ன விட்டு தெரியாம பாத்துக்கோ கும்பிட்டு கேக்குறோம். சரி சுவா சொல்ல மாட்டாது. சரி ஓகே ஐயோ சந்தோஷமா இருக்கும்ப்பா. என்னடி கூடாது என்னடி இது என்ன கதை இது. ஐயோ உனக்கு விளங்கல. நான் என்னத்தை சொன்னான் சுவா இங்க வா. என்ன பேரப்பா சுவா பக்கத்துல படுத்திருக்க இந்த மனசு சாமியோட கதைக்கலாப்பா. நீங்க கதைக்கிற என்னோட கதை எவ்வளவு சண்டை பிடிப்பான்னு சொல்ல வந்தா விஷயம் விளங்கல உனக்கு. குரலைக்காத இந்த கதையோட விடு. ஐயோ இது கணக்க கணக்க போய் நீ போட இந்த கதையை விடு வேணாம். இந்த ஃபேமிலி பிரச்சனை வேணாம் சரிதானே. நீங்க சந்தோஷமா இருக்கும். நான் அவட்ட சொல்றேன் நீ எடுக்க வேணாம். பிளாக் பண்றாங்க சரா சுவா பிள்ளைல இதை போயிலையா ஏன் கொஞ்சம் நடி பண்ணிக்கா மொத்த கலையை போட்டு மோங்களத்தில் உண்ட வடிக்க மோங்கல் பிள்ளைங்க பிள்ளைல ஏற்றி நாங்கள் போய் நான் போயில அந்த வெயிலுக்குள்ளாட பிள்ளைகளை கொண்டு வந்து பெரியம்மாவோட விட்டு பின்னாடி எங்கேயாச்சும் போனாங்க என்னத்துக்கு சும்மா அவங்க இருக்கிற பிரச்சனை காணாது இன்னொட தூக்கி தலையில வைத்திருத்து எதுக்குண்ணா என்னடி விளக்கம் இல்லாம விவரம் இல்லாம ஆகாச்சுன்னு ஒரு ஆள் இன்னொன்று ஓ சும்மா இங்கே வா. ஐயோ நீ அதை சொல்லி போட போறிய ஒன்று வேணாம் பாரு வேணாம் பேச அப்படி கடவுளே நான் கும்பிட்ட தெய்வங்கள் எல்லாம் என்ன கண் மாதிரி வந்து காப்பாற்றிடுது. நாளை போய் தேங்காய் உடச்சி வயிறு கும்பிடுவோம். இனிமேலும் இந்த மூதேசியமாக ஒரு பிளாக் பண்ணணும். இது சொன்னாலும் பிள்ளைங்க அந்த சனியனு நம்பரை மாற்றி மாற்றி எடுத்து விளைக்கிறது சுவா.